தம்பி தண்ணி எடுத்துட்டு வா. இந்தாண்ணே. தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்க சொன்னா சரக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்க. இது சரக்கு இல்லைண்ணே, இது பதிமுக தண்ணி. இதை பதிமுக நைட்டின்னு கூட சொல்லுவாங்க. டேய் இது எதுக்குடா என்கிட்ட சொல்ற? நான் உங்ககிட்ட கேட்டது வெறும் தண்ணிய. என்னண்ணே இப்படி சொல்லிட்ட? இப்போ நீ சாப்பிட்டது பிரிஞ்சி. நீங்கள் வரும்போதே பார்த்தேன், வண்டியில் வந்தீங்க. இப்போ நீங்கள் திரும்பி போகும்போது வர ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கில் வண்டி ஏறி இறங்கிடும். ஆனால் நீங்கள் மட்டும் இறங்காம மேலே போயிட்டீங்கன்னா நியூஸில் எத்தனை பேரை பார்க்குறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செத்து போயிட்டாங்கன்னு. அது எல்லாமே ஜீரணமாகாம தான். உனக்கு ஜீரணமாகாம போனதுக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் கஷ்டப்படணுமானே? செத்துருவானா? உன் வாயில் வர மவுத் அல்சர், புண்ணு, ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சுகர் இருந்தால் அதை நியூட்ரலாக வச்சுக்கும். இப்போ நீ சாப்பிட்டியே பிரிஞ்சி, இதை குடிச்சா அதை ஜீரணமாக்கி நீ சாவாம பார்த்துக்கோ. தம்பி இதில் அப்படி என்னப்பா இருக்கு? சரியா போச்சு போங்க. என்ன இருக்காவா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. வெந்தயம், சோம்பு, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா அதை வடிகட்டி அதில் 2 சொட்டு நெய் சேர்த்தா பதிமுகம் நெய்ட்டி ரெடி ஆயிடும். குடின. தம்பி வேற என்னப்பா?